அப்பா டேய் நீலா, கோயிலுக்கு வந்தா இங்க வழியில நின்று போற வரவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள போய் சாமி கும்பிட சொல்லு. பா எனக்கு லா காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்குப்பா. நான் லாயர் ஆகணுங்கிறது தானே உங்க கனவு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னைக்கு நடந்திருக்குப்பா. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இருமா. வாழ்த்துக்கள்மா. புள்ள நல்லா வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லமா இருக்கு. டேய், என் பொண்ணு ஒரு வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவ யாரோ. இதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு என்னடா இருக்கு? எல்லாரும் ஒருத்தனை எவ்வளவு வேணாலும் அடிச்சுட்டு கடைசியில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாடும்னு நினைக்கிறாங்க. பெத்தவங்க அவ்வளோ வீக்கா இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. டேய் வாடா, நம்ம போலாம் வா. அட விடுமா, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? பரீட்சை எழுத அன்னைக்கு அவன் தானே உன்னை கூட்டு போனா. மனசுக்குள்ள பாசமும் அக்கறையும் இல்லாம அவன் அந்த காரியத்தை பண்ணிருப்பானா? நீ ஒன்னும் கவலைப்படாத மலரு. பாண்டி நீ உள்ள கூட்டு போப்பா. இப்ப வர போறியா இல்லையா? நான் வரேன்டா, நீ போமா. வர மாட்டி. சரிங்க அங்கிள். பார்த்து போங்க. குழந்தையோட ஜாதகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கோடியில ஒருத்தருக்கு தான் இப்படி அமையும். இந்த ஜாதகத்துல ஒரே நேரத்துல சம்பவிக்கக்கூடிய தோஷம் இருக்கு. அதுக்கு என்ன சாமி பண்ணணும்? உடனடியா ஒரு பூஜை பண்ணி அதை முறையா கழிச்சு பரிகாரம் பண்ணணும். பையனுக்கு குடும்பமா ஒன்னா இருக்கக்கூடிய பிராப்தம் இல்லாம போயிருக்கு. நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே பண்ணிடலாம். எப்படி அடிச்சு விடுறாரு பாத்தியா? அதான் வீட்டுக்கு நடுவுல பெருசா கோடு போட்டு வச்சிருக்காரு. இதை சொல்றதுக்கு சாமியார் வர வேணுமா? யார் பார்த்தாலும் சொல்லிருவாங்களே. ஆமால, கரெக்ட். என்ன பரிகாரம்னாலும் பண்ணிடலாம் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன? பையனோட அம்மா அப்பா 2 பேர் வழியிலையும் இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் இந்த பூஜையில கலந்துக்கணும். பூஜையில உட்காந்து அத்தனை பேரும் பையனுக்காக வேண்டிக்கணும். ஏன் சாமி, அப்பா அம்மா மட்டும் இருந்தா போதாதா? உங்க சைட்ல யாரெல்லாம் இருக்காளோ அதே மாதிரி உங்க சம்சார சைட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் வரணும். பையனோட அம்மா சைடுல நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க என்ன பூஜையில உட்கார வச்சாலும் சரி, இல்ல ஹோமகுண்டத்துல தூக்கி போட்டாலும் சரி, என் பேர ஆரோக்கியமா இருக்கணும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ஏய் மலர் மலர், இந்த அம்மாவை தூக்கி உள்ள போடணும்னா மேல இருக்கிற வாட்டர் டேங்க்ல தான் ஓமம் வளர்த்தாகணும். இதுல யோசிக்க தேவையே இல்லை. குழந்தையோட வாழ்க்கை இல்லையா, எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். என்னம்மா? என்ன? அண்ணே, என்னடா? வேற ஒன்றும் இல்லைண்ணே. உமா இப்போ உண்டாயிருக்கா? அதான் தெரியுமே. வீட்டில் வச்சு ஹோமம் பண்ணா நிறையா புகை வரும். டேய், ஹோமம்னா புகை வரதான் செய்யும். என்னடா குழந்தை மாதிரி கேட்டுட்டு இருக்க? ஆமாண்ணே, அவளுக்கு கொஞ்சம் சஃபகேட்டிங்காக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால இந்த பூஜையில் நாங்கள் கொஞ்சம்
கலந்துக்கிறது கஷ்டமாக இருக்குண்ணே. அதனால் எங்களை வற்புறுத்த வேணாம்னு சொல்ல வந்தேன். ஓ, தப்பாக நினச்சிக்காதண்ணே. அக்கா அக்கா ஆ? ஆ? யாரு? நானா? அ. அக்காவா? இல்லடா, பண்டிகைக்கு புடவை எடுக்கும் போதெல்லாம் மட்டும் இந்த அக்கா உனக்கு ஞாபகத்துக்கு வரல. இப்ப தோஷம் கழிக்க பூஜை பண்ணும்போது மட்டும் அக்கா அக்கான்னு அக்கா மேல பாசம் வருதோ? ஏன் சாமி, இந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு புது புடவை எடுத்து கொடுக்கணும்னா ஏதாவது சாங்கியம் இருக்கா? இவங்க யாரு? ஆ, இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். இது வர ராஜா, நாளைக்கு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்க வீட்ல வாரத்துல ஒரு நாள் தான் கவுச்சி சாப்பிடுறது. நாளைக்கு நான் போய் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரணும். நாளைக்கு நான் போலன்னு வச்சுக்கோயேன், என் வீட்டுக்காரரு இதான் சாக்குன்னு கறிமீன் எடுக்க மாட்டாரு. பிள்ளைங்க பாவம் ஏங்கி போயிடும்டா, புரிஞ்சுக்கோயேன். இவளு இங்க பாரு, எனக்கு இதுல கலந்துக்கிறதுலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நீ எல்லாம் இந்த ஃபேமிலி மெம்பரே இல்ல. என்னங்க? ஒரு சீதா, அவனா வாயை திறந்து கூப்பிடுறானான்னு பார்ப்போம். சாமி, இது என் பையனுடைய நல்லதுக்காக நாங்க பண்ற பரிகாரம். பையன் மேல அன்பும் அக்கறையும் இருக்கிற யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். இதுல போய் விரோதத்தை பார்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. யார் வந்தாலும் வரலனாலும் பூஜை நடக்கும். யார்கிட்ட பேசுறான் இவன்? ஏன் சீதா, இவன் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பார்க்காம விட்டத்தில் இருக்கிற பள்ளியை பார்த்து கூப்பிடுறான். அப்ப பள்ளி தான் வரும், வேற யாரும் வரமாட்டாங்க. சும்மா இருங்க. வான்னு வாயை திறந்து கூப்பிட அவனுக்கு வக்கு இல்லை. இதில் நம்மளை போய் உட்கார சொல்றியா? எனக்கு காலையில் நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே நினைக்க மாட்டாங்கன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. எங்க அம்மா மட்டும்தான் எதை பத்தியும் யோசிக்காம உடனே கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. நாம இருக்கிறவங்கள வச்சு பண்ணிப்போங்க. எல்லாரும் இருந்து பண்ணாதான் நல்லா இருக்கும். சரி, இதுதான் பிராப்தம்னா அப்படியே செய்வோம்.